நாள் 1. படபட பட்டாம் பூச்சி போல பறந்து மகிழ்ந்திடு, காக்கா குருவி போல கூடி அன்பை பகிர்ந்திடு. பண்படுத்தி பாதுகாக்க நீயும் உழைத்திடு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்த நீயும் ஓய்விடு. நீயும் ஓய்விடு, நீயும் ஓய்விடு. சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. நீயும் ஓய்விடு, நீயும் ஓய்விடு. சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. அகிலம் படைத்த ஆண்டவர் ஓய்ந்தாரே, உழைப்போர் விலங்கு நிலத்திற்கும் ஓய்வழி என்றாரே. பெருமைக்காக உழைத்தே ஓடாய் தேய்ந்தது போதுமே, உறவுக்காக உழைத்தே வாழ்வை நோக்கி போகணுமே. நீயும் போகணுமே, நீயும் போகணுமே. ஆண்டவர் இயேசு அளிக்கும் ஓய்வை உறக்க செல்லணுமே. நீயும் போகணுமே, நீயும் போகணுமே. ஆண்டவர் இயேசு அளிக்கும் ஓய்வை உறக்க சொல்லணுமே, உறக்க சொல்லணுமே. நீ உறக்க சொல்லணுமே. டான்ஸே பார்த்துட்டீங்களா? இப்ப ஸ்கிட் பார்க்கலாமா? காமெடி ஸ்கிட் ஜாலியா இருக்கும் போது எல்லாம் அமைதியா உட்காருங்க. ஜூனியர் பாய்ஸ் டிராமா. ஜூனியர் தான் போடுறது. வாங்கப்பா ஜூனியர் பாய்ஸ். Intermediate and junior boys. யாரா அது காலைல 12 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சது? இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு மனுஷன் தூங்க முடியலடா. 12 மணிக்கெல்லாம் சூரியன் பல்ல காற்று வரைக்கும் தூங்கிட்டு பேசுற பேச்ச கிளவி இருட்டி இவனை வச்சுக்கிற.
ஐயோ ரீட்டா விசில். ஐயோ அது நான் இல்லைங்க. அப்ப அந்த பொன்னம்மா வேலையா தான் இருக்கு. பொன்னம்மா வாடிங்க, எங்கதான் போய் தொலைஞ்சாலும். முதலாளி அது நாயில குக்கரு காலங்காத்தால ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க விடாம குக்கர் மக்கர்னு சொல்லி கதையா ஓட்டுற. போ பாப்படு போ. சே, இந்த நியூஸ் பேப்பரை திறந்தாலே வெட்டு குத்து கொலை திருட்டு. தியாஸ், ஷெல்டன், இங்க வாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன் டாடி. டாடி எனக்கு பிளே ஸ்டேஷன் வேணும் டாடி. டாடி எனக்கும் ஸ்பைடர்மேன் கிட்ட வேணும் டாடி. பிளே ஸ்டேஷனு ஸ்பைடர்மேன் கிட்ட வாங்கி தரேன். சரி போய் படிங்க போங்க. பிளே ஸ்டேஷனு ஸ்பைடர்மேனு எப்படி வாங்கி தருவான்? இது வேற. செக்ரட்டரி வாங்க. ரீட்டா காலிங் பெல் அடிக்குது பேர், போய் தர. எங்கடா போய் தர. ஏ பொன்னம்மா, நீயாவது வந்து போய் தர. ஹலோ அச்சோ முதலாளி சர்ச் ஃபாதர் வந்துக்கிறாரு. ஐயோ சர்ச் ஃபாதரா? ஏ ரீட்டா வாடிங்க. எங்கது என்னதுங்க? அதான் அந்த திருப்புவாமே. என்னது திருப்புவோம்? அதான் சர்ச்சில் திருப்புவாங்களே. என்னது? பை பை பை. ஓ பைபிளா? அதுதான். இந்தாங்க. பா எவ்வளோ தூசி. கல்யாணத்தப்போ பார்த்தது. என்னங்க சர்ச் ஃபாதர் இல்ல, சர்ச் செக்ரட்டரி. சர்ச் செக்ரட்டரியா? சர்ச் ஃபாதர்னு பயந்துட்டேன். செக்ரட்டரியா? அவன் எப்படி உள்ள வருவான்? ஐயோ அத்தை, செக்யூரிட்டி இல்ல செக்ரட்டரி. சர்ச் ஃபாதர். பிரேசிலா தாமஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். பாட்டி நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஏதோ நல்லா இருக்கிறேன். காடு வாவான்னுது, வீடு போன்னுது. எங்க போதா மாட்டுது. தாமஸ், இந்த வீட்டோட குடும்ப தலைவர் யாரு? தாமஸ், இந்த வீட்டோட குடும்ப தலைவர் யாரு? இவங்க 2 பேர்ல யார் குடும்ப தலைவர்னு பாக்குறாரு போல. ஓ, இவர் என்னைய டெஸ்ட் பண்றாரா? இப்போ பாரு, இயேசுதான் எங்க குடும்பத்தோட தலைவர். இயேசுலாம் குடும்ப தலைவரா போட்டா ஸ்மார்ட் கார்டுல ஒத்துக்க மாட்டாங்களே. ஸ்மார்ட் கார்டா? ஐயோ தாமஸ், நம்ம பாஸ்டர் 8 மாசமா கொடுத்த மெசேஜ் எல்லாம் சிடியா போட்டுக்கிறாரு. உங்களுக்கு எந்த சிடி வேணும்? சீடியா? அப்போ அன்பு, பொறுமை, பாசம், சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி சீடி இருந்தா கொடுங்க. இல்ல அன்பு, பொறுப்பு, சமாதானம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா மட்டும் கொடுங்க. ஐயோ இந்த குடும்பத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கினாமே. தாமஸ் அந்த மாதிரி சீடிலாம் இல்ல தாமஸ். வேணா குடும்பமா ஒற்றுமையா வேணா வாழ சீடி இருக்கு, தட்டா? ஐயோ அந்த மாதிரி மசியமெல்லாம் வேணாம். சரி போயிட்டு வரேன் தாமஸ். மா போஸ்ட். என்னது போஸ்டா? இரு வரேன். சார் ரீட்டா மேம் இருக்காங்களா? அவங்களாம் இங்க இல்ல சார். இதான் சார் அட்ரஸ், பேங்க் மேனேஜர் சார் ரீட்டா மேம். அவங்களாம் இங்க இல்லப்பா. சார் ரீட்டா மேம் கூப்பிடுங்க சார். விளையாட லெட்டரு கொடுங்க. ஏண்டா எத்தனை வச்சுக்க மாட்டியா? ரீட்டா தாமஸ். இந்த தாமஸ்க்கு ஒரு லெட்டர் வருதா? என்னங்க லெட்டரா? சார் மேம் இருக்காங்களா? நீனும் போலியா? போடா.
ஏ ரீட்டா இங்க வா, பசங்களை ஸ்கூல்ல சேர்க்க போவோம். ஆந்தோ வரேங்க. ஷெல்டன், தியாஸ். யோ வாட்ச்மேன், நீ போயிட்டு ஹெட் மாஸ்டர் வர சொல்லியா? யோ நான் தான் எங்க ஹெட் மாஸ்டர். சார் சார், எங்க 2 பசங்களும் 5th இருந்து 6th போறாங்க சார். அவங்களுக்கு இந்த ஸ்கூல்ல சீட் கிடைக்குமா? ஆமா சார், என்ன வேலை பாக்குறீங்க? இப்போ வரைக்கும் சும்மா தான் இருக்கிறேன். இங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும், ஸ்விம்மிங் ஃபீஸ் கட்டணும், ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் கட்டணும், 10வது ஏசி ஃபீஸ் வேற கட்டணும். நீ கட்டுவியா? ஆமா சார், எங்களால கட்டலாம் முடியாது. போயா போயா. சார் வெயிட் பண்ணுங்க. ஐ கேன் பே த ஃபீஸ். ஐ அம் a பேங்க் மேனேஜர். எது? நீங்க பேங்க் மேனேஜரா? உங்க பசங்க தான் இங்க சீட்டு. தேங்க்யூ சார். டிங் டிங். யார் உள்ள வாங்க? அம்மாடி ரீட்டா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? ரீட்டா எங்கப்பா? ரீட்டா, யார் வந்திருக்கா பாரு. சித்தப்பா எப்போ வந்தீங்க? தோ நான் இப்பதாம்மா வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இந்தாம்மா பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தேன், வாங்கிக்கோ. வேலைலாம் எப்படிமா போகுது? இட்ஸ் கோயிங் வெல் சித்தப்பா. ஓகேம்மா, டேக் கேர். என்னடி உங்க சித்தப்பா நான் இருக்கேன் தெரியாம என்ன மதிக்காம உன்கிட்ட வந்து பத்திரிக்கை குடுத்துட்டு போறான்? ஆமா, நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா வேலையில இருக்கேன். நீங்க என்ன சும்மா தானே இருக்கீங்க? பாத்தீங்களா, எங்க சித்தப்பா என்கிட்ட இங்கிலீஷ்லாம் பேசிட்டு போனாங்க. உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியுமா இங்கிலீஷ்ல? வேலை கிடைச்சிட்டு திமிரா, இப்பயே உன்னை டைவர்ஸ் பண்றேன். நீங்க என்ன டைவர்ஸ் பண்ற? நானே உங்களை இப்ப டைவர்ஸ் பண்றேன். போனா ஹலோ. ஹலோ சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் ஸ்கூல்ல இருந்து ஹெட் மாஸ்டர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க. மேடம் உங்க புள்ள திடீர்னு மைக்காச்சு உண்டா மேடம்? என்ன சொல்றீங்க? எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க? மேடம் கவுண்டர் ஹாஸ்பிட்டல் மேடம். அந்த உடனே வரும். என்னங்க நம்ம பையன் ஷெல்டன் மைக்க போட்டு ஸ்கூல்ல விழுந்துட்டானா? ஐயோ, வா 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 போலாம் போலாம். ஐயோ டாக்டர் டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு? பையனுக்கு உங்க பையனுக்கு லேசா ஹார்ட்ல ஹோல், அதனால 1 மந்த் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். உங்க பையனுக்கு ஹார்ட்ல ஹோல், அதனால 1 மந்த் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அதான் 1 month later. டாக்டர் எங்க பையன் ஷெல்டன் எப்படி இருக்கான்? உங்க பையனுக்கு ஒண்ணும் இல்ல, உங்க ஹஸ்பண்ட் கூட இருந்தே பாத்துக்கிட்டாரு. உங்க பையனுக்கு ஒண்ணும் இல்ல, உங்க பையன் சரியாயிட்டாரு. உங்க கணவர் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாரு, உங்களோட நல்லாவே பாத்துக்கிட்டாரு. என்னங்க சாரிங்க, நான் வேலை செய்யறேன்னு திமிர் ரொம்ப பண்ணிட்டேன். இனிமே நான் உங்க கூட இருந்து பாத்துக்கிறேங்க. நானுமே வேலைக்கெல்லாம் போல. ஐயோ அப்படி சொல்லாத, நானே வீட்டில இருந்து பாத்துக்கிறேன். நீயும் நானும் குடும்பத்தை ஒன்னா பாத்துக்கலாம். நம்ம பாஸ்டர் சொன்ன பிரசங்களை கேட்டு ஒன்னா குடும்பத்தோட ஒற்றுமையா வரலாம். வா சர்ச்சுக்கு போலாம். ஓகேங்க. திருச்சபை என்பது ஒரு பெரிய குடும்பம், குடும்பம் என்பது ஒரு சிறிய திருச்சபை. ஆகவே அன்பும் ஐக்கியமும் உள்ள இடத்தில்
கடவுள் நிச்சயமாக நம்மளோடு இருப்பார் என்பதை இந்த நாடகம் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். ஆயா ஆயா வேர் இஸ் ஆயா? கிளாப் பண்ணிடுங்க பிள்ளைங்களுக்கு. ஹலோ தேங்க்ஸ். பிள்ளைங்களா கொஞ்சம் அமைதியா உட்காரு. ஒண்ணே இல்ல உட்காருங்க, எல்லாம் அமைதியா உட்காருங்க. எல்லாம் கொஞ்சம் கீழே வா. பிள்ளைங்க ஒயர் கிட்ட வராத, ஸ்டேஜ் கிட்ட வராத, கீழே உட்காரு. சரி பிள்ளைங்களா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஒண்ணு இல்ல, அந்த பாப்பாக்கு நல்லாதான் இருக்கான். உட்காரு, அமைதியா உட்காரு. பிள்ளைங்க உட்காரு, சீட்ல உட்காரு. ஆல்வினா அந்த குரூப்ல கொஞ்சம் உட்காருங்க. கொஞ்சம் குவாய்ட்டா இருங்க. அடுத்து ஒரு டான்ஸ் பார்க்கலாமா? கேர்ள்ஸ் காலி பண்ணு காலி பண்ணு. ஜூனியர் கேர்ள்ஸ். நாள் 6. காலி பண்ணு காலி பண்ணு, காலி பண்ணு, ஆக்கிரமிச்சு உள்ள இடத்தை சீக்கிரமா காலி பண்ணு. யானை புலி சிறுத்தை எல்லாம் ஊருக்குள்ள வருது பாரு, சாப்பாடு தண்ணி இல்லாம வீட்டுக்குள்ள தேடுது பாரு. தானே தானே தானேனோ, தானே தானே தானேனோ, தானே தானே தானேனோ, தானே தானே தானேனோ. படைப்பெல்லாம் மீங்குதுங்க, பிரசவ வலியால. படைப்பெல்லாம் மீங்குதுங்க, பிரசவ வலியால. வானவரை பாக்குதுங்க, விடுதலை கேக்குதுங்க. வானவரை பாக்குதுங்க, விடுதலை கேக்குதுங்க. காலி பண்ணு காலி பண்ணு, காலி பண்ணு, ஆக்கிரமிச்சு உள்ள இடத்தை சீக்கிரமா காலி பண்ணு. யானை புலி சிறுத்தை எல்லாம் ஊருக்குள்ள வருது பாரு, சாப்பாடு தண்ணி இல்லாம வீட்டுக்குள்ள தேடுது பாரு. முன்னணையில் மன்னனேசு ஏழ்மையின் காட்சியாக, முன்னணை
அடுத்த ஒரு ஸ்கிட் பார்க்கலாமா? ஆகாப் நாபோத் நாடகம், இன்டர்மீடியட் பாய்ஸ். பா, எவ்வளவு அழகான திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டம் நம்ம கிட்ட இருந்தா இது காய்கறி செடியா மாத்திடலாமே. யாருங்க? சொல்லுங்க ராஜா. இந்த திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யார்? நாபோத் ஐயா. அவனை ராஜா கூப்பிட்டார் என்று கூட்டி வாருங்க. கூட்டிட்டு வருகிறேன். நாபோத் உங்களை ராஜா அழைக்கிறார். இதோ வருகிறேன். நாபோத், இந்த திராட்சை தோட்டம் முன்னோடியதா? ஆமாங்க ராஜா. இதை எனக்கு தா. இல்லங்க ராஜா, என்னால தர முடியாது. நான் அதற்கு பதிலாக வேற நிலம் தருகிறேன். இல்லங்க ராஜா, எங்களுடைய முன்னோர்களோடு நான் தரமாட்டேன் ராஜா. நான் அதற்கு பதிலாக தங்க காசு வெள்ளி காசு எல்லாம் தருகிறேன். இல்லங்க ராஜா, எங்களுடைய முன்னோர்களோடு நான் தரமாட்டேன் ராஜா. சரி போ. ராஜா சாப்பாடு எனக்கு வேண்டாம். ராணி, ராஜா காலையில இருந்து சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, ரொம்ப கோவமா இருக்காங்க. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன ராஜா, சரியா சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, என்னதான் ஆச்சு? அந்த நாபோத் எனக்கு அவனுடைய திராட்சை தோட்டத்தை தரமாட்டேன் என்று சொல்லித்தான். சரி கவலைப்படாதீங்க, நான் திராட்சை தோட்டத்தை வாங்கி தரேன். யார் அங்கே? இத ஊர் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு நாப்போத்த உபவாசம் சொல்லி வர சொல்லு. சரி சொல்லுற அரசே. நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் நாப்போத் கடவுளையோ ராஜாவையோ அவதூறா பேசினான்னு சொல்லி ஊர் தலைமுறை சாட்சி சொல்லணும், சரியா? சரி அரசியாரே. உங்களை ராஜா உபவாசத்துக்கு அழைக்கிறாங்க. இதோ வருகிறேன். நாபேத்து கடவுளையும் ராஜாவையும் அவதூறா பேசினாரா? நாபோத் கடவுளையும் ராஜாவையும் அபதூரமா பேசினார், நாங்க பார்த்தோம். நாபோத் கடவுளையும் ராஜாவையும் அபதூரமா பேசினாரு, நாங்க பார்த்தோம். சரி, அவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லை வச்சு அடிச்சு கொல்லுங்க. நீ சொல்லுடி, சொல்லுடி. நாபோத்த ஊர் எல்லையில கல்ல எரிஞ்சு கொண்டாச்சு. அப்படியா? சரி போ. ராஜா, நாப்போத் இறந்துட்டான். இனிமே ராஜா சொல்லிட்டா உங்களுக்கு தான் சொந்தம். ரொம்ப நல்லது. நாபோத்தை நாய் நக்குனது போல் உன்னையும் நாய் நக்கும். மகேந்திரே, நான் செய்தது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்கள். தெரியாம நாபோத்தை கொன்று விட்டேன், என்னை மன்னித்து.
ஆகாப் ராஜா அந்த நேரம் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டதினால் அவருடைய சந்ததியில் அவனை அழிக்காமல் அவனுடைய பின் சந்ததியார் அழிக்கப்பட்டார்கள். அதனால் அடுத்தவருடைய பொருட்களையோ நிலங்களையோ நாம் அபகரிக்க கூடாது. நமக்குள்ளது மட்டுமே நாம் வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை இந்த கருத்திலிருந்து தெரிந்து கொள்வோம். மிஷனரி பயோகிராஃபி டான்ஸா இல்லையே, டான்ஸ் இல்லம்மா. நெக்ஸ்ட் நம்ம இந்த 10 நாள் விபிஎஸும் வெறும் டீச்சர்ஸ் டைரக்டர்ஸ் மட்டும் இருந்தா நடந்திருக்காது. இதுக்கு ரொம்ப பேஸ் ஒர்க் பண்ணவங்க ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க தான் என்னன்னு சொன்னோம், வாலண்டியர்ஸ் சொன்னோம். இப்ப நான் கால் அப் ஆன் பண்ணும்போது வாலண்டியர்ஸ் ஒருத்தரா மேல வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தீக்ஷிதா, இவாஞ்சலின், ஆன்சன், ஜோஷுவா, இமான், கிறிஸ்டோ, சஞ்சய், ஆக்னஸ் செல்லம்மா, ஷர்மிளா, யாரெல்லாம் சப்போர்ட்டிவா இருந்தீங்களோ கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. யோவேல், இமான், இமான், சஞ்சய், 10வது நாள் இந்த 10 நாள் பாட்டுக்கும் கோரியோகிராஃபி பண்ணது இந்த டீம் தான். எங்க அவங்க? நம்ம ரெபேக்கா அக்கா. அவங்க 2 in 1. டீச்சருக்கு டீச்சர், டான்சருக்கு டான்சர், கோரியோகிராஃபர் எல்லாம் ஆல் டுகெதர். எல்லாம் இப்படியே நில்லுங்க. எலியேசர் அண்ணா வாங்க. குவைட்டா இருங்க அம்மா. அப்படியே ஆஃப் சர்க்கிள் நில்லுங்க. ஆஃப் சர்க்கிள். ரெபேக்கா இப்படி வந்து பாட்டு இது பண்ணிட்டீங்களா? பாட்டு தீக்ஷிதா போன் போட்டுட்டு போயிட்டு அஞ்சாவது நாள் பாட்டு. நாள் 5 உங்களுக்காக இப்போ ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இமான், இமான் டக் செல்லம்மா சென்றவா. அகப்பு ராஜா நாளே கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. அகப்பு ராஜா நாளே கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. ஆனாலும் நான் போத்து நிலத்து மேல பித்து, ஆனாலும் நான் போத்து நிலத்து மேல பித்து. எசபேல் பிடுங்கிட்டாங்க நியாயத்தை வித்து, ராணி எசபேல் பிடுங்கிட்டாங்க நியாயத்தை வித்து. டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் 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 டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் 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 டங். அடடா தம்பி கேளு, அச்சச்சோ தங்க பாரு, ஜும்தா 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 ஜும். கிளாப் கிளாப். லெனின் அடுத்தவர் பொருள் மேல ஆசைப்படாத, ஆசைப்பட்டு நீயோ அவதிப்படாத. அடுத்தவர் பொருள் மேல ஆசைப்படாத, ஆசைப்பட்டு நீயோ அவதிப்படாத. ஆண்டவர் அளித்த ஆசிகள் போதுமே, ஆண்டவர் அளித்த ஆசிகள் போதுமே. என்றே நினைத்திடு வாழ்வு நிலைக்குமே, என்றே
நினைத்திடு உன் வாழ்வு நிலைக்குமே. டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் 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 டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் 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 டங். ஆஹா தம்பி கேளு ஓஹோ தங்க பாரு சுத்தா 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 சும். வெரி குட் வெரி குட். சரி, இதோட அமைதியா உட்கார்றீங்களா? அடுத்து வரப்போற ஸ்டோரி ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு. அதுல என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு காட்சியா அப்படியே நடிச்சு காமிக்க போறாங்க. காதெல்லாம் தீட்டி ரெடியா வச்சுக்குங்க. பேசுனீங்கன்னா கேட்காது. இன்டர்மீடியட் மிஷனரி பயோகிராஃபி அருள் தொண்டர் ஐடா ஸ்காடர் அம்மாவோட பத்தி வாழ்க்கை வரலாறு. இன்டர்மீடியட் ஸ்கிட்ல இருக்க பிள்ளைங்க முன்னாடி வந்துரு. ராணிப்பேட்டையில் அருள்பணி முதலந்து அருள்பணியாளர் ஐடா சோஃபி ஸ்கர்டர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக பார்க்க இருக்கிறோம். ராணிப்பேட்டையில் பிறந்த ஐடா அமெரிக்காவில் படிப்பிற்காக சென்று கல்லூரி படிப்பை மேற்கொண்டிருந்தார். அவர்களுக்கு பேங்கில் பணிபுரியும் ஒருவரை திருமணம் செய்வது வாழ்க்கை லட்சியம். அப்பொழுது திடீரென அவரின் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையான செய்தி வந்தது. உடனே இந்தியா புறப்பட்டு வந்தார். இந்தியாவை அவருக்கு பிடிக்காது. எப்பொழுது அம்மாவின் உடல்நிலை சரியாகும் என்று பார்த்து கொண்டிருந்தார். தன் தோழிக்கு லெட்டர் ஒன்று எழுதினார். என்ன லெட்டர் எழுதினார் என்று பார்ப்போமா? காட்சி 1. My dear friend Annie, my mom's health is okay now. Hope to see you soon. I miss you all very much. I hate this dirty land, smelly children, diseases everywhere. For God's sake, I couldn't eat and sleep well. From the day I reached India, I'm suffering a lot. Just wanna get rid of this land. Very soon, hope to see you all in person. By a lovely friend, Ida Sophia Scudder. யார் கதவு தட்டுறது? உள்ளே வாங்கோ. What do you want, man? அம்மா என் மனைவிக்கு இது தலை பிரசவமா, நீங்க வந்து கொஞ்சம் மருத்துவ உதவி செய்யணும்.
2 உசுறு போராடிட்டு இருக்குமா, மறுப்பு சொல்லாம கொஞ்சம் வாங்கம்மா. ஓ டோன்ட் கிரை. எங்க டாடி டாக்டர் வந்து உங்க மனைவிக்கு பிரசவம் பாப்பாங்க. வெயிட், ஐ கால் மை டாடி. ஒரு ஆம்பளை என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கணுமா? இதை ஊர் தான் ஏத்துக்குமா இல்ல என்னாலதான் ஏத்துக்க முடியுமா? அதுக்காக செத்தே போகணும். அப்ப போ மேன், எதுக்கு இங்க வந்தே? Who is there? Get in. உள்ள வாங்கோ. என்ன வேணும் மேன்? What do you want? லேபர் பெயின் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அல்லா தயவால குழந்தை வரப்போகுது. நீங்க வந்து கொஞ்சம் பிவிக்கு பிரசவம் பார்க்கணும். Oh, you people never understand. இப்போதானே சொன்னேன், my daddy only doctor man. I'm not a doctor. அதோ இருக்க என் father room. அங்க போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு போ man. ஆமா டாக்டர் மேடம், நம்ம பிவிக்கு நீங்க தான் பிரசவம் பார்க்கணும். ஜென்ஸ் டாக்டர் நகோ. Who is there? உள்ள வாங்கோ. What do you want? டாக்டர்மா நமஸ்காரம். ஆத்துக்கார அம்மாக்கு 9 மாசம் வலி எடுக்குதுங்கிறா. சத்திய வந்து ஆத்துல அவளுக்கு பிரசவம் பார்த்து விட்டேன்னா புண்ணியமா போகும். தாயோ சேயமா பிரிச்சு விட்டேன்னா ரொம்ப சேமமா இருக்கும். What? Labor pain me? No. நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க மிஸ்டர். My father only a doctor. I'm just a student. நான் இப்போதான் படிச்சிட்டு இருக்கேன். அபச்சாரம். ஏது ஆம்படியா பொம்மநாட்டிகளுக்கு பிரசவம் பாக்குறது இதெல்லாம் அடுக்குமா? நீங்க வாங்க மிஸ்ஸி அம்மா. Oh, I'm so sorry. You don't understand me. I'm just a student. எங்க அப்பா தான் டாக்டர். அவர் தான் வந்து பாப்பாரு. நாங்க எவ்வளவு ஆச்சார அனுஷ்டானமான குடும்பம் தெரியுமோ? ஆம்பளை டாக்டர் பொம்மநாட்டிகளை எப்படி தொட்டு பிரசவம் பார்க்க விட்டுடுவேனா நான்? முடியாது. Then I can't help it. You stupid fellow, get away. என்ன சத்தம் இது? What is this parade? மா, வெள்ளக்காரமா இங்க வாங்க. What is this sound? ஐயோ, அப்படியா? Oh my God. அந்த 3 லேடிஸ்மே இறந்துட்டாங்களா? Oh Jesus. நான் என்ன செய்வேன்? இந்த மக்கள் ஆம்பளை டாக்டரை அலோ பண்ண மாட்டாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு நர்ஸோ லேடி டாக்டரும் இல்லையே. மம்மி, டாடி, நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் போய் டாக்டரா படிச்சுட்டு வந்துட்டு இந்தியால தான் என்னுடைய மருத்துவ சேவையை நான் செய்ய போறேன். எஸ். பல ஆண்டுகளுக்கு பிறகு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் 2 செவிலியர் பயிற்சி எடுக்கும் செவிலியர்கள் தங்களுக்குள் ஐடா சோஃபியா ஸ்கேடரை பற்றி என்ன பேசிக் கொள்கிறார்கள் என பார்ப்போம் வாருங்கள். காட்சி 2. லத்தி, நம்ம நர்சிங் ஸ்கூலோட ஃபவுண்டர் யாருடி? ஏய் நிலு, நம்ம ஐடா ஸ்கேடர் அம்மா தாண்டி அவங்க. அந்த காலத்துல முதல்ல அவங்க கார் வாங்கி ஊரா போய் மருத்துவம் பாக்குறப்ப எல்லா குழந்தைங்களும் பேய் ஆவின்னு நினைச்சு ஓடிடுவாங்களாம். அவங்களுக்கு கார்னா என்னன்னே தெரியாதாண்டி. அந்த காலத்துல பனைமரம் தென்னை மரம்னு அங்கங்க காரை நிறுத்தி இந்த அம்மா வைத்தியத்தை பார்த்து எவ்வளவோ அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஓ
அப்படியா? அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல. ஒரு நாள் ஒரு கிராமத்துல குழந்தைங்க கண்வலின்னு வந்து அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அப்பா ஐடா அம்மா கண் சொட்டு மருந்து போட்டிருக்காங்க. ஊர் தலைவர் அதை பார்த்துட்டு அடிக்க வந்துட்டாராம். ஆனா அவங்க அந்த நேரத்துல எஸ்கேப் ஆயிட்டு எல்லா ஊர்லயும் போய் ஊழியம் பார்த்துட்டு திரும்பி வரும் பொழுது திருப்பி அந்த ஊர் தலைவர் வந்து சாரி கேட்டு நன்றியும் சொல்லியிருக்காரு. மிச்சம் இருக்க 30 பிள்ளைங்களுக்கும் கண்வலிக்காக சொட்டு மருந்து விடுங்கன்னு கேட்டிருக்காரு. அன்னையில இருந்து தான் அந்த கிராமத்துல அந்த அம்மா மருத்துவ ஊழியத்தை தொடங்கினாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. அந்த அம்மாவோட வாழ்க்கை வரலாறு இன்னும் கொஞ்சம் அவங்கள பத்தி சொல்ல. சொல்றேன். லத்தேரின்னு ஒரு கிராமம். உயர்ஜாதி மக்கள் இந்த அம்மாவை அந்த கிராமத்துக்குள்ளேயே விட மாட்டாங்களாம். மருத்துவம் பார்க்கவும் அனுமதிக்க மாட்டாங்களாம். அப்புறம் என்னாச்சு? அவங்களுக்கு காளமாடுதான் பிழப்ப கொடுத்துட்டு இருந்தது. அந்த காளமாட்டுக்கு கட்டி வந்து சாகர நிலைமை வந்தப்ப இந்த அம்மா கிட்ட ஓடி போய் இந்த காளமாட்டை எப்படின்னா பிழைச்சு கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்களை ஊருக்குள்ள விடுறோம், உங்ககிட்ட மருத்துவம் பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அம்மாவும் காளமாட்டை சுகப்படுத்திட்டு அந்த ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. காலையில பார்த்தா அந்த காளமாடு சரியாயிடுச்சு. அன்னையில இருந்துதான் அந்த அம்மா அந்த கிராமத்துல போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இலவசமா தன்னை ஏத்துக்காத மக்களுக்காக மருத்துவ உதவி செஞ்சிருக்காங்களே. she is really great. ஆமாடி, முரட்டாட்டமா இருந்த அந்த மக்கள் பேய் ஓட்டுறது மந்திரம் பாக்குறதுலாம் இருக்கிறத இந்த அம்மாவோட அன்பும் பொறுமையும் தான் மாத்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த அம்மா ஃபீஸ் கூட வாங்க மாட்டாங்களாம். குழந்தைங்க கொடுக்குற பூக்கள் தான் அந்த அம்மாவோட ஃபீஸா. she is really great. 10க்கு 10 அடி ரூம்ல சின்ன கிளினிக்கா ஆரம்பிச்சு இப்ப இவ்வளோ பெரிய சிஎம்சி வேலூர் மருத்துவமனையும் செவிலியர் பயிற்சி பள்ளியையும் உருவாக்கி நம் இந்தியாவிற்கு நன்மை செய்துள்ள ஐடாஸ் கேடர் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டுள்ளோம். நெக்ஸ்ட் நன்றியுரை ரூபி பிராங்க்லின். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஆமா, என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா? என்ஜாய் பண்ணீங்கல்ல? அவன் பண்ணியிருக்க மாட்டான். நன்றி உரை எங்க இருக்கு? சரி, உங்களுக்கு குறும்படம்லாம் வேற போட்டு காமிக்க போறாங்களா இன்னைக்கு, தெரியுமா? விபிஎஸ்ல என்னென்னலாம் ஸ்பில் ஓவர் இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபன்னா குறும்படம்லாம் போட்டு காமிக்க போறாங்களாம். அது ஃபைனலா இருக்கு அந்த குறும்படம். இங்க வந்து ஸ்கிரீன் போட்டு ப்ரொஜெக்டர் வச்சு உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்கிட் மாதிரி பண்ணி காமிக்க போறாங்க. அதனால எல்லாம் குவைட்டா லாஸ்ட் வரைக்கும் இருக்கவங்களுக்கு தான் அந்த குறும்படம் தெரியும். சரி, இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தா என்ன சொல்வீங்க? தேங்க்யூ சொல்வீங்கல்ல. இப்ப நான் நிறைய விஷயம் சொல்ல போறேன். நான் சொன்ன உடனே ஆண்டி கை தூக்குவேன். என்ன சொல்லணும்? தேங்க்யூ சொல்லணும். என்ன சொல்லணும்? முதலாவது, மூவரு கடவுளுக்கு நன்றி. ஏன்னா இந்த 10-11 நாட்களும் நல்ல சீதோஷ்ண நிலைமையை கொடுத்து ஒரு சின்ன கரண்ட் கட்டு கூட இல்லாம 0 ஆக்சிடென்ட் ஜோன், எந்த பிள்ளைங்களுக்கும் எதுவும் நோய் நொடி இல்லாம, ஆசிரியர்கள் கூட ஒருத்தர் கூட ஆப்சென்ட் இல்லை, எல்லாருமே அப்படியே ஒரே ஒரு 4 எக்ஸாம் போனவங்களுக்கு கூட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே அனுகூலமா மாற்றி கொடுத்த அந்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றி. சத்தமா வரலையே? வெரி குட், எல்லாம் அலர்ட்டா இருக்கீங்க. அடுத்து, உங்களுக்கு எல்லாம் கிளாஸஸ் எடுத்தது யாரு? டீச்சர்ஸ். அந்த 11 ஆசிரியர்களுக்கும் 5 டைரக்டர்ஸ், 10 வாலண்டியர்ஸ், உங்களுக்கு கோஆர்டினேட்டர்ஸ்லாம் கூட இருந்தாங்கல்ல இந்த தடவை. கோஆர்டினேட்டர்ஸ் ஆண்டிஸ்லாம் இருந்தாங்க. அப்புறம் நம்ம செக்ஷன் ஐயா ஃபேமிலி எல்லாரும், இந்த விபிஎஸ்க்காக உழைத்த அனைவருக்கும்
நன்றி. அடுத்து யூத் பிள்ளைங்க எங்களுக்கு பயங்கர சப்போர்ட். டான்ஸ், டிராமா, ஸ்கிட்டு என்ன பண்ணணும்னாலும் மார்னிங் விபிஎஸ் நடக்கும். ஈவினிங் 5 மணிலேருந்து ஆரம்பிச்சு 7-8 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் நடக்கும். பிள்ளைங்க வந்து காலேஜ் போயிட்டு வந்துட்டு, ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு, அவங்களோட பர்சனல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டயர்டாக வந்தப்ப கூட அதை ஒரு பொருட்டா நினைக்காம பிள்ளைங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த வாலண்டியர்ஸ் டீம் ஃப்ரம் த யூத் விங்குக்கு நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான ஒரு பரதநாட்டியம் வெல்கம் டான்ஸ் ஆடினாங்கல்ல, அதை வந்து ஒரு அங்கிள் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. அங்கிள் வந்திருக்கீங்களா? சம்பத் அண்ணன் வந்திருக்கீங்களா? இப்பதான் கிளம்பினாரா? சரி, மிஸ் பண்ணிட்டோம் அவரை. அந்த சம்பத் அங்கிளுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 10 நாளும் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் டெலிகேட்ஸ்லாம் வந்து இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் பாடம் நடத்தணும், அவங்களுக்கு தான் பாட்டு சொல்லி கொடுத்தோம், அவங்களுக்கு தான் டான்ஸ் சொல்லி கொடுத்தோம், அவங்களுக்கு தான் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தோம், அவங்களுக்கு தான் இன்ஸ்பெக்ஷன் நடந்தது. யாருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா, உங்களுக்கு தான். உங்களுக்குலாம் ஒரு பெரிய தேங்க்யூ. வெரி குட். அடுத்து நம்மளுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்து நடத்தி கொடுத்தாங்கல்ல திருமதி டல்சி மோகன் ஆண்டிக்கும் மிஸ்ஸஸ் பிரவீனா சுரேஷ் அவர்கள் 2 ஜட்ஜஸ்க்கும் நாங்க விபிஎஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா புக்ஸ், நீங்க குத்திட்டு இருக்க பேட்ஜ், உங்களுக்கு நீங்க இப்ப வாங்க போற கிஃப்ட், உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த சர்ச்ல இருந்து தான் ஃபண்ட் கொடுத்தாங்க. சிஎஸ்ஐ டயசிஸ்க்கு இந்த சர்ச் மூலியமா தான் செக் போச்சு. உங்களுக்கு தேவையான கரண்ட் பில்லு கட்டுறது, உங்களுக்கு தேவையான அந்த டாய்லெட்டுக்கு தேவையான வாட்டரிங்கு, இன்னும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே சந்திச்சது இந்த சர்ச்சோட அட்வைசரி கமிட்டி தான். செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் அட்வைசரி கமிட்டியில இருந்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நீங்க உங்களுக்கெல்லாம் ஸ்டேஷனரிஸ் வந்ததுல சார்ட்டு, ஸ்கெட்ச் பென்ஸு, கலர் பென்சில்ஸ், கிரையான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் வந்து திரு கோவில்ராஜ் அப்படின்ற நம்ம சர்ச் மெம்பருடைய ஃபேமிலி சார்பாக தான் அதை உங்களுக்கு கொடுத்தாங்க. திரு கோவில்ராஜ், திருமதி பியூலா அவர்கள் குடும்பத்தாருக்கு தேங்க்யூ. அடுத்து பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்மளுக்கு வந்து கொடிலாம் ஏத்தி நம்மளுக்கு இதை ஓப்பனிங் செரிமனி பண்ணி உங்களுக்கு வாழ்த்துறை பிளெஸிங்ஸ்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் இந்த 11 நாளும் நம்மளோட இருந்தது. அது யாரு? ஐயா, நம்ம அன்புக்குரிய அருள் திரு ஐயா, திரு PM ஞானதுரை ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான பார்ட் வருது. எல்லாம் அமைதியா கேட்டுட்டு கடைசியா ஒரு பெரிய தேங்க்ஸா சொல்லணும். 10 நாட்களும் பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், ஒரு 10:30-11க்குலாம் நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் மதியானம் வீட்டுக்கு போகும்போது என்ன கொடுத்தாங்க? லஞ்ச் பார்சல். ஓகே, அதெல்லாம் வழங்கினது இந்த திருச்சபைய, இன்னும் ராயபுரம் திருச்சபையை சார்ந்த சில குடும்பங்கள். அவங்க பேரை நான் ஃபாஸ்டா வாசிக்கிறேன், வாசிச்சு முடிச்ச உடனே தேங்க்யூ சொல்லிடலாம். முதல் நாள் திரு டிடி சாம்வேல் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸும், விமென்ஸ் ஃபெலோஷிப் ஆஃப் சிஎஸ்ஐ மீட்பராலயம் தண்டையார்பேட்டை சார்பாக லஞ்சும் கொடுக்கப்பட்டது. 2ஆம் நாள் திரு ரவிக்குமார் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸும், திரு சுரேஷ் பாபு, திருமதி பிரவீனா குடும்பத்தின் சார்பாக லஞ்சும் கொடுக்கப்பட்டது. 3வது நாள் திருமதி மலர் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸும், திரு சாம், திருமதி லக்ஷ்மி குடும்பத்தின் சார்பாக லஞ்சும் கொடுக்கப்பட்டது. 4ஆம் நாள் திருமதி ஜமுனா மற்றும் திரு மோகன்பால் லீபெத் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸும், மிஸ்ஸஸ் பிரைசி அண்ட் ஜெபசீலன் குடும்பத்தின் ஜெபசெல்வன் குடும்பத்தின் சார்பாக லஞ்சும் கொடுக்கப்பட்டது. 5ஆம் நாள் திரு ஆசீர் அவர்களின் குடும்பத்தின் சார்பாகவும் திரு வினோத் அவர்களின் குடும்பத்தின் சார்பாகவும் ஸ்நாக்ஸும், திரு விக்டர், திருமதி ஜான்சி விக்டர் குடும்பத்தின் சார்பாக லஞ்சும் கொடுக்கப்பட்டது. 6ஆம் நாள் திருமதி அகிலா கருணாநிதி, திருமதி சாருலதா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸும், திரு லதா, திருமதி திரு சாம்சன், திருமதி லதா மற்றும் திரு வேதநாயகம் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக லஞ்சும் கொடுக்கப்பட்டது. 7ஆம் நாள் திரு மார்க், திருமதி சுமித்ரா குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸும், திரு ஜோஷுவா, திருமதி
பியூலா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக லஞ்சும் கொடுக்கப்பட்டது. 8ஆம் நாள் திருமதி பிரேமா செல்வமணி, திருமதி ஷீபா ஜான்சன் குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸும், திரு லிங்கேசன், திருமதி திலகவதி, திருமதி ரஞ்சி அம்மாள் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக லஞ்சும் கொடுக்கப்பட்டது. 9வது நாள் திரு சார்லி அவர்களின் குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸும், திரு சாலமன், திருமதி சுஜாதா குடும்பத்தின் சார்பாக லஞ்சும் கொடுக்கப்பட்டது. 10ஆம் நாள் திரு ஜான் பிராங்க்லின், திருமதி ரூபி குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸும், திரு பிரின்ஸ் மற்றும் திருமதி இவாஞ்சலின் குடும்பத்தின் சார்பாக லஞ்சும் கொடுக்கப்பட்டது. 11வது நாள் இன்னைக்கு காலையில கூட நீங்களா பிராக்டிஸ் ரிஹர்சலுக்கு வந்திருந்தீங்கல்ல, அப்ப கூட உங்களுக்காக ஸ்நாக்ஸை திரு ஆசிர் அவர்களின் திரு ஆஸ்டின் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக போர்பான் பிஸ்கெட் இன்னைக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஸ்நாக்ஸும் கொடுக்கப்பட்டது. அனைத்து நாட்களும் பிள்ளைகளுக்கு தின்பண்டமும் மதிய நேரத்தில் உணவும் கொடுத்த அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரிய தேங்க்ஸா வந்துருச்சு. சரி, இப்ப எல்லாம் அப்படியே குவைட்டா உட்காந்துக்கிறீங்களா? நான் ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்ல போறேன். என்ன ரிசல்ட்? இன்ஸ்பெக்ஷன் நடந்ததுல, அப்ப ரிசல்ட் சொல்லணும்ல, சொல்லணுமா வேணாமா? அப்புறம் இந்த 10 நாட்களும் எங்களுக்கு சில ஃபேமிலிஸ் வந்து ஸ்நாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு, இந்த பேக்கரியில இருந்து டெலிவரி எடுத்துருங்க, அங்க இருந்து இந்த பொருள் வாங்கிக்குங்க, இங்க இருந்து இந்த லஞ்ச் பார்சல் டெலிவரி எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு போக வர இலவசமா ஆட்டோ, பைக் எல்லாம் கொடுத்தது வந்து நம்ம அட்வைசரி கமிட்டி மெம்பர்ஸ் திரு மோகன் பால் அவர்கள், திரு எட்வர்ட், திரு நெல்சன் அவர்கள், இவங்கெல்லாம் அவங்களுடைய சொந்த வாகனத்தை கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை சொல்லிடலாமா? இப்ப இன்ஸ்பெக்ஷன் ரிசல்ட். இந்த வருஷம் விபிஎஸ் வந்து சாதாரணமா வெறும் வாயில கதை சொல்லி எடுக்க கூடாது. விஷுவல் எய்ட்ஸ் பிள்ளைங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி மெத்தட்ல தான் பிள்ளைங்களுக்கு எடுக்கணும். இது இப்ப போடாதப்பா, இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க டயசிஸ்ல. அது பிரகாரம் தான் 10 நாட்களும் பிள்ளைங்களுக்கு இதை எடுத்தோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை முடிஞ்ச உடனே எக்ஸிபிஷன் மாதிரி அதை வச்சிருக்காங்க உங்களுக்கு டிஸ்பிளேல. நீங்க இப்ப கூட முடிச்சுட்டு போறவங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு போலாம். இல்ல நாளைக்கு திருச்சபை முடிஞ்ச உடனே அந்த எக்ஸிபிஷன் நடக்கும். நீங்க அப்ப என்னெல்லாம் விஷுவல் எய்ட்ஸ் செஞ்சு வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு இந்த லெசன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன் விஷுவல் எய்ட்ஸ் அப்படின்னா, டிவி ஒரு பக்கம், மொபைல் ஒரு பக்கம், இதெல்லாம் பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ற காரணிகள். இதுக்கு மேல பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணணும்னா நாங்க அதை விட ஏதாவது பெஸ்டா காமிச்சுதான் பிள்ளைங்களோட அட்டென்ஷனை வாங்க முடியும். சோ இதெல்லாம் எந்த கிளாஸஸ் செஞ்சதோ அவங்களுக்கு தான் இன்ஸ்பெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்திருந்தாங்க. முதல்ல எந்த கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்? பிகினரா? ஓகே. பிகினர்ல மொத்தம் எத்தனை செக்ஷன் இருந்தது? ABC. யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ABC 3 பேருமே ஜெயிச்சிருக்க மாட்டீங்களே, ஒருத்தர் தான் ஜெயிச்சிருப்பீங்க. ஐயா, அந்த பரிசை வழங்கும்படி உங்களை அன்போட கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் குவைட்டா இருங்களேன். வா, ஒருத்தர் மேல வந்து போ. ஆமா, ரெட்ட மட்டும் ஜூனியர் அப்பா கொடு. பிகினர்ல வின் பண்ணது குவைட்டா இருந்தா தானே சொல்லுவேன். கவுண்ட் டவுன் வச்சுக்கலாமா? வேணாமா? டென்ஷனா இருக்கா? சரி, பிகினர்ஸ்ல இன்ஸ்பெக்ஷன் வின் பண்ணது பிகினர் சி செக்ஷன். யாரு? எலியேசர் அண்ணா, வாங்க. சாஃப்ட் பில்லோ வச்சு படுங்கண்ணா. எல்லாம் கிளாப் பண்ணவே இல்லையே சத்தமா? பிரைமரியில அதே மாதிரி வின் பண்ணது திருமதி ஷீபா ஜான்சன், பிரைமரி பி. அக்கா சாரிக்கு மேட்சா பில்லோ. ஜூனியர்ல அதே மாதிரி வின் பண்ணது 2 கிளாஸஸும் ஒரே மார்க் எடுத்திருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு 0.5 மார்க்ல
அதில் நான் டைரக்டராக கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த பிள்ளை வந்து ரொம்ப அதிகமான விஷுவல் எய்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மற்ற 2 டீச்சர்ஸும் சீனியர் டீச்சர்ஸாக இருந்தாலும் என்னுடைய ரிசல்ட்டுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். மிஸ் ரெபேக்கா ஆஃப் ஜூனியர் சி ஜூனியர்ஸ்ல வின் பண்ணது ரெபேக்கா அக்கா. இவங்களோட ஈக்குவல் மார்க் ஷேர் பண்ணது ஜூனியர் ஏ கிரேசி அக்கா. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க. தேங்க்யூ அக்கா. இன்டர்மீடியட் ஏபி செக்ஷன்ல நிறைய விஷுவல் எய்ட் செஞ்சு இவங்களும் ஒரு 0.5 மார்க்ஸ்ல தான் மிஸ்ஸஸ் டோரஸ் பமீலா இன்டர்மீடியட் பி செக்ஷன். ஐயா செக்ரட்டரி இருக்காங்க, ட்ரெஷரர் கொஞ்சம் வாங்க. ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா. ஐயா பிபிஎஸ் குடும்பத்தின் சார்பாக நாங்க உங்களுக்கு ஒரு சின்ன அன்பின் டோக்கன் ஆஃப் லவ் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். டைரக்டர்ஸ் கொஞ்சம் மேல வந்துருங்க. பிகினர் டைரக்டர், பிரைமரி டைரக்டர்ஸ் எல்லாரும். எங்களுக்கு ஐயா எல்லாத்துக்கும் எஸ் தான், என்ன கேட்டாலும் எஸ் தான் சொன்னாரு. ஒரு நோ கூட இது வரைக்கும் நான் காதுல கேட்கல. அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே எஸ் சொல்ற ஐயாக்கு எங்களுடைய டோக்கன் ஆஃப் லவ்வா நாங்க இதை கொடுக்க விரும்புறோம். இதை நம்முடைய ட்ரெஷரர் அவர்கள் ஆயருக்கு வழங்குவார்கள். எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஐயா. ஐயா பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போயிடலாங்க ஐயா. பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போயிடலாம். பிள்ளைங்க முதல்ல டீச்சர்ஸ் வந்து கிஃப்டை வாங்கிக்குங்க. அப்புறமா பிள்ளைங்க பிரேயர்லாம் முடிஞ்சு ஐயா ஆசீர்வாதம்லாம் சொல்லி என்னாத்துமாவே கத்திரை சுத்திலாம் சொன்னதுக்கு அப்புறம் உங்க டீச்சர்கிட்ட போய் நீங்க அதை வாங்கிக்கணும். புரியுதா? இப்ப யாரும் ஓடக்கூடாது. பிகினர் ஏ செக்ஷன் ஜெயந்தி அக்கா வாங்க, கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். பிகினர் ஏ செக்ஷன் கிஃப்ட் அங்க எண்ணி கொடுப்பாங்க. அதுல நம்பர் போட்டிருக்கு, அது பிரகாரம் கொடுத்துருங்க. கிஃப்ட் வாங்கிருங்க. யாராவது வாட்ச் விட்டுட்டியா பாரு. வாட்ச் யாரா விட்டுட்டீங்களா? உண்டா? பிகினர் பி செக்ஷன் திருமதி அகிலா கருணாநிதி அவர்கள் கிளாஸ். கிளாப் பண்ணுங்க. பிகினர் பி. பிகினர் சி செக்ஷன் திரு எலியேசர். பிகினர் சி செக்ஷன் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டீச்சர்ஸ்க்கு. எக்ஸாம் பேடும் எண்ணி வாங்கிக்கணும்.